மணிரத்னம் பத்தி உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் தெரியும், எத்தனையோ செய்திகளை படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. குறிப்பா அமைதியான மனிதரா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மணிரத்னம் சத்தமே இல்லாம செஞ்ச சில சம்பவங்களையும் சர்ச்சைகளையும் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து உருவான இந்த பேன் இந்தியா டைரக்டர் மணிரத்னத்துக்கு ஒரு வித்தியாசமான அதே சமயம் ஒரு பொருத்தமான ட்ரிபியூட் மாதிரி இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மணிரத்னம் என்றதும் நிச்சயமாக அவர் சென்னையில் தான் பிறந்திருப்பார் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு உண்மை செய்தி. மணிரத்னம் பிறந்தது மதுரையில். திரைப்படங்களில் வசனங்களை ரத்தின சுருக்கமாக எழுதும் மணிரத்னம் தனது கோபால ரத்தினம் சுப்பிரமணியன் என்ற பெயரை மணிரத்னம் என்று மிக மிக சுருக்கமாக வைத்துக் கொண்டார். இந்திய அளவில் புகழ்பெற்ற மணிரத்னத்தின் தந்தை ரத்தினம் கடைசி வரை திரைப்பட விநியோகம் மட்டுமே செய்து வந்தார். ஒரு படத்தை கூட இயக்கவோ தயாரிக்கவோ இல்லை. தந்தை திரைப்பட விநியோகத்தில் இருந்தவர், சித்தப்பா திரைப்பட தயாரிப்பாளர். ஆனாலும் சிறுவனாக இருந்த மணிரத்னத்துக்கு வீட்டில் சினிமா பார்க்க தடை போட்டிருந்தார்கள். சினிமா பற்றிய சிந்தனையே இல்லாமல் முழுக்க முழுக்க பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கவனம் செலுத்திய மணிரத்னம் சினிமாவுக்கு வந்தது அவரே ஏற்படுத்திக் கொண்ட விபத்து. தமிழில் சாதித்த இயக்குனர்கள் யாரோ ஒருவரிடம் உதவி இயக்குனராக இருந்திருப்பார். ஆனால் யாரிடமும் உதவி இயக்குனராக இல்லாமல் நேரடியாக இயக்குனரானவர் மணிரத்னம். இயக்குனர் மகேந்திரனிடம் உதவி இயக்குனராக பணியாற்ற வேண்டும் என்பது மணிரத்னத்தின் ஆசை. ஆனால் மணிரத்னத்தை சேர்த்துக்கொள்ள மகேந்திரன் மறுத்துவிட்டார் என்பதே உண்மை. படப்பிடிப்பு தளத்தில் சென்று படம் எடுக்க கற்றுக்கொள்வது யாரும் செய்யக்கூடாத ஒன்று. ஆனால் படம் எடுப்பதை கற்றுக்கொள்ளாமல் படப்பிடிப்பு தளத்துக்கு சென்றவர் மணிரத்னம். தமிழ் சினிமாவை செதுக்கிய சிற்பிகளுள் ஒருவரான மணிரத்னம் இயக்குனராக அறிமுகமானது தமிழில் அல்ல, பல்லவி அனுபல்லவி என்ற கன்னட படத்தில்தான். பல்லவி அனுபல்லவி படத்தின் கதையை மணிரத்னம் முதலில் சொன்னது கமல்ஹாசனிடம் என்பதும் அந்த படத்தில் நடிக்க கமல் மறுத்தது அதிகம் அறியப்படாத செய்தி. நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளும் அளவுக்கு தமிழில் நல்ல படங்கள் வந்திருந்தால் நான் இயக்குனராக வந்திருக்க மாட்டேன் என்று மணிரத்னம் பேசியது சர்ச்சையை கிளப்பியது. பல்லவி அனுபல்லவி படத்துக்கு முதலில் ஒரு இசையமைப்பாளரை பேசி வைத்த மணிரத்னம் பிறகு அவர் சரிவர மாட்டார் என்று இளையராஜாவை அணுகியது அதிகம் அறியப்படாத செய்தி. இளையராஜாவை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற மணிரத்னத்தின் தீராத ஆசையை தீர்த்து வைத்தவர் இயக்குனர் பாலு மகேந்திரா என்பது அதிகம் அறியப்படாத செய்தி. மணிரத்னம் முதல் படமான பல்லவி அனுபல்லவி ஹீரோவாக நடிக்கவிருந்தது மோகன். கால்ஷீட் பிரச்சனையால் மோகனுக்கு பதில் அனில் கபூர் ஹீரோவாக்கினார் மணிரத்னம். பல்லவி அனுபல்லவி பட தயாரிப்பின் போது தனது பணப்பற்றாக்குறையை சொல்லி அப்போது இளையராஜா வாங்கியதில் 1/5 பங்கையே சம்பளமாக கொடுத்தார் மணிரத்னம். பல்லவி அனுபல்லவி படத்தை தொடர்ந்து உணரு என்ற டைட்டிலில் ஒரு மலையாள படத்தை எடுத்தார் மணிரத்னம். அதன் பிறகே தமிழ் சினிமாவுக்குள் வந்தார். மணிரத்னம் தமிழில் இயக்கிய முதல் திரைப்படம் பகல் நிலவு. அந்த படத்தின் ஹீரோவான முரளி பிரபல கன்னட தயாரிப்பாளரும் இயக்குனருமான சித்தலிங்கையாவின் மகன். இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா முதலில் பாடலாசிரியராக மாறி ஒரு பாடலை எழுதியது மணிரத்னம் இயக்கிய இதய கோயில் படத்தில்தான். தயாரிப்பாளர்கள் தலையிட்டால் நினைத்தபடி படம் எடுக்க முடியாத வருத்தத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிவிடப் போகிறேன் என்று பாலு மகேந்திராவிடம் சொன்னவர் மணிரத்னம்.
மணிரத்னத்தின் முதல் சூப்பர் ஹிட் படமான மௌன ராகத்தில் கதையின் அச்சாணி போன்ற கேமியோ கேரக்டரில் கார்த்திக்கை நடிக்க வைத்தது மணிரத்னத்தின் அட்டகாச சம்பவம். மௌன ராகத்தில் ரேவதி விவாகரத்து கேட்கும் காட்சி சமூக நலனுக்கு எதிரானது என்று கூறி படத்துக்கு ஏ சான்றிதழ் தர சென்சார் போர்டு தயாரானது மணிரத்னத்தை அதிர வைத்த சம்பவம். பகல் நிலவு, மௌன ராகம் ஆகியன மென்மையான தலைப்புகள் மட்டுமல்ல, முரண்பட்ட கவித்துவ வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டவை என்பது நுட்பமாக பார்த்தால்தான் தெரியும். படத்துக்கான கதை, திரைக்கதை, வசனங்களை பென்சில் கொண்டு பேப்பரில் எழுதுவதுதான் மணிரத்னத்தின் ஆரம்ப கால வழக்கம். பின்னாளில் தான் லேப்டாப்புக்கு மாறினார். கமலை வைத்து நாயகன், தக் லைஃப் என்ற 2 படங்களை இயக்கிய மணிரத்னம் உண்மையில் கமலின் 100வது படமான ராஜபார்வை படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க வந்தவர்களுள் ஒருவர். நாயகன் படத்தை உருவாக்குவதற்கு முன்னால் பம்பாய் கடத்தல் மன்னன் வரதராஜ முதலியாரை நேரில் சந்தித்து பேசிய விஷயம் மணிரத்னம் சொல்லியே பலருக்கும் தெரியும். நாயகன் படத்துக்கான முதல் 3 காட்சிகளை பார்த்து செதுக்கி எடுத்தார் மணிரத்னம். ஆனால் அந்த காட்சிகள் படத்தில் இடம்பெறவே இல்லை. அதுதான் மணிரத்னம். நாயகன் படத்தில் ஐயர் கேரக்டருக்கு மணிரத்னம் விரும்பியது நஸ்ருதீன் ஷா. ஆனால் பட்ஜெட் சிக்கலால் டெல்லி கணேஷை நடிக்க வைத்தார் தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன். நாயகன் படத்தின் ஹிந்தி ரீமேக் நன்றாக இல்லை, 5 நிமிடங்களுக்கு மேல் தன்னால் படத்தை பார்க்க முடியவில்லை என்று மணிரத்னம் சொன்னது சர்ச்சையை கிளப்பியது. நாயகன், அக்னி நட்சத்திரம் என்ற முற்றிலும் மாறுபட்ட கதையம்சங்கள் கொண்ட 2 படங்களையும் ஒரே சமயத்தில் இயக்கினார் மணிரத்னம். அக்னி நட்சத்திரத்தில் சிவாஜியின் மகன் பிரபு, முத்துராமனின் மகன் கார்த்திக், எம்.ஆர். ராதாவின் மகள் நிரோஷா ஆகிய 3 நட்சத்திர வாரிசுகளை நடிக்க வைத்தவர் மணிரத்னம். அக்னி நட்சத்திரம் படத்தின் வெற்றிக்காகவே வி.கே. ராமசாமி ஜனகராஜ் காமெடிக்கு சம்மதித்தேன், அது தெரிந்தே செய்து கொண்ட சமரசம் என்று மணிரத்னமே கூறியிருக்கிறார். அக்னி நட்சத்திரம் போன்ற மசாலா படங்களுக்கு மணிரத்னம் ஏன் என்ற கேள்விக்கு மசாலா என்பது கெட்ட வார்த்தை அல்ல, கதையை சுவையாக சொல்லும் உத்தி என்றார் மணிரத்னம். கீதாஞ்சலி என்ற பெயரில் தெலுங்கு படம் ஒன்றை இயக்கினார் மணிரத்னம். அந்த படத்தின் ஹீரோ யார் தெரியுமா? பிரபல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகேஸ்வர ராவின் மகன் நாகார்ஜுனா. கீதாஞ்சலிக்கு மணிரத்னம் முதலில் வைத்த பெயர் நின்னு கோரி. அந்த டைட்டில் மக்களுக்கு புரியாது என்று தயாரிப்பாளர் சொன்னதால் கீதாஞ்சலி என்று மாற்றினார் மணிரத்னம். படத்தின் டைட்டிலை முன்கூட்டியே முடிவு செய்துவிட்டு அந்த டைட்டிலுக்கு ஏற்ப மணிரத்னம் உருவாக்கிய கதைதான் அவருக்கு பெரிய புகழை பெற்றுக் கொடுத்த அஞ்சலி திரைப்படம். எஸ்தர் என்ற சிறப்பு குழந்தையின் அன்றாட நடவடிக்கைகளை படம் பிடித்து அந்த காட்சிகளை காட்டியே அஞ்சலி படத்தின் ஷாமிலியை நடிக்க வைத்தார் மணிரத்னம். மௌன ராகம் படத்தின் 2ஆம் பாகம்தான் ரகுவரன், ரேவதி நடித்த அஞ்சலி என்பது அதிகம் அறியப்படாத செய்தி. அதில் மோகனுக்கு பதிலாக ரகுவரன் நடித்தார். சிறப்பு குழந்தை பெற்றோருடன் ஒரே அறையில் இருப்பது போன்று திரைக்கதையை மாற்றினால் படத்தில் நடிப்பதாக மோகன் சொன்னதை ஏற்க மறுத்து ரகுவரனை நடிக்க வைத்தார் மணிரத்னம். அஞ்சலி படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களையும் குழந்தைகளை கொண்டே பாட வைத்தார் மணிரத்னம். அப்படியான துணிச்சலான முயற்சியை வேறெந்த இயக்குனரும் செய்ததில்லை. மூ என்ற தலைப்பில் ஒரு கதையை எழுதிய கமல், அதை கமல், மணிரத்னம், சிங்கிதம் சீனிவாசராவ் ஆகிய 3 இயக்க வேண்டும் என விரும்பினார் கமல். ஆனால் அது நடக்கவில்லை. மணிரத்னத்தின் சகோதரர் ஜி. வெங்கடேஸ்வரன் ரஜினியை வைத்து படம் எடுக்க விரும்பினார். மணிரத்னம் படத்தில் ரஜினி நடிக்க விரும்பினார். தளபதி திரைப்படம் உருவான ரகசியம் இதுதான். மகாபாரதத்தின் கர்ணன், துரியோதனன் நட்பை திரைக்கதையாக்கி மணிரத்னம் எடுத்ததே தளபதி என்பார்கள்.
உடைத்து சொன்னால் சிவாஜி நடித்த கர்ணன் படத்தின் நவீன தழுவலே தளபதி. தளபதி படத்தில் பானுப்பிரியாவை ஒப்பந்தம் செய்துவிட்டு மிக மிக குறைவான காட்சிகளில் மட்டுமே பயன்படுத்தி வீணாக்கிவிட்டார் என்ற விமர்சனம் மணிரத்னத்தின் மீது உண்டு. ரஜினிகாந்த் நடித்த தளபதி படத்துக்கு பிறகுதான் தேசிய அரசியல் பற்றி பேசக்கூடிய ரோஜா, பம்பாய் போன்ற படங்களை எடுக்க தொடங்கினார் மணிரத்னம். கேரக்டருக்கு வலு சேர்க்க சினிமாவில் இருந்து ஒதுங்கிய காஞ்சனா, சுமித்ரா, ஜெயசித்ரா, ஜெயசுதா, ஸ்ரீவித்யா போன்ற திறமையான கலைஞர்களை மீண்டும் திரைக்கு அழைத்து வந்தவர் மணிரத்னம். ரோஜா படத்தின் டைட்டிலை கே பாலச்சந்தரிடம் மணிரத்னம் சொன்னபோது இது என்ன பாக்குத்தூள் பெயர் மாதிரி இருக்கிறது என்று சொன்னதில் மணிரத்னத்துக்கு பயங்கர அதிர்ச்சி. ரோஜா என்ற டைட்டில் பாலச்சந்தருக்கு பிடிக்கவில்லை என்றதும் இறுதி வரை என்ற டைட்டிலை சொன்னார் மணிரத்னம். பிறகு ரோஜாவே ஓகே என்று கூறிவிட்டார் பாலச்சந்தர். இளையராஜாவுடன் பல படங்களை பணியாற்றிய மணிரத்னம் புதிய இசையமைப்பாளரை தேடி நகர்ந்த முதல் திரைப்படம் ரோஜா. ரோஜா படத்துக்கு முதலில் மகேஷ் மகாதேவனை இசையமைப்பாளராக்க விரும்பினார் மணிரத்னம். அதன் பிறகே AR ரஹ்மான் இசையமைப்பாளரானார் என்பது புதிய செய்தி. அல்லா ரஹா ரஹ்மான் என்ற சற்றே பெரிய பெயருடன் வந்தவரை AR ரஹ்மான் என்று ரத்தின சுருக்கமாக மாற்றியவர் மணிரத்னம் என்பது பலருக்கும் புதிய செய்தி. ரோஜா படத்தை முதலில் நடிகர் கெட்டியை இயக்க சொன்னார் மணிரத்னம். ஆனால் அவர் மறுத்ததால் பிறகு மணிரத்னமே ரோஜாவை இயக்கினார் என்பது அதிகம் அறியப்படாத செய்தி. ரோஜா படத்தில் தீவிரவாதி வாசிம் கானிடம் மதுபாலா பேசும் வசனங்கள் எல்லாம் ஓர் உண்மையான மடலில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்பது பலருக்கும் புதிய செய்தி. சத்தியவான் சாவித்ரி கதையை காஷ்மீர் பிரச்சனையின் துணை கொண்டு மணிரத்னம் எடுத்த திரைப்படம்தான் ரோஜா என்ற சர்ச்சை இன்னமும் இருக்கிறது. இளையராஜாவை பிரித்தது ஏன் என்ற கேள்விக்கு புதிய காற்று புதிய இசையை கொண்டு வரும், புதிய திறமைகள் புதிய பலத்தை கொண்டு வரும் என்பதே மணிரத்னத்தின் அதிரடி பதில். இளையராஜாவின் இசை இல்லாமலும் வெற்றி படம் கொடுக்க முடியும் என்பதை AR ரஹ்மான் என்ற இளைஞனை வைத்து நிரூபித்தவர் மணிரத்னம். ஹர்ஷத் மேத்தா பங்கு சந்தை ஊழலை கருவாக கொண்டு திருடா திருடா படத்தை உருவாக்கிய மணிரத்னம் அந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டதால் கதை கருவை மாற்றிவிட்டார். படத்துக்கு ஒரு கதை அவசியமில்லை, பல சம்பவங்களின் தொகுப்பை வைத்தே படத்தை எடுக்கலாம் என்று மணிரத்னம் துணிச்சல் காட்டி எடுத்த படம்தான் திருடா திருடா. பம்பாய் கலவரத்தில் தொலைந்த சிறுவனை பற்றி ஒரு கதையை MT வாசுதேவன் நாயரை கொண்டு எழுதி மலையாளத்தில் எடுக்க விரும்பினார் மணிரத்னம் என்பது புதிய செய்தி. பம்பாய் படத்தில் முதலில் ஹீரோவாக நடிக்கவிருந்த விக்ரம் தாடியை எடுக்க மறுத்துவிட்டதால் அரவிந்த் சாமியை ஹீரோவாக்கி விட்டார் மணிரத்னம் என்பது பலருக்கும் புதிய செய்தி. அரசியல் சர்ச்சைகள் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக பம்பாய் படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளை மாற்றியமைக்க வேண்டிய நெருக்கடி மணிரத்னத்திற்கு உருவானது. மணிரத்னம் இயக்கிய பம்பாய் படத்தின் தணிக்கை செய்யும் பொறுப்பை எந்த அதிகாரியும் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் அந்த படத்தின் வீரியத்துக்கான சரியான சாட்சி. பம்பாய் படத்தை மகாராஷ்டிரா சென்சார் அதிகாரிகளோடு சேர்ந்து அமைச்சர்கள், உறவினர்கள், செயலாளர்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. பம்பாய் படத்தில் பாபர் மசூதி இடிக்கப்படுவது போன்ற காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சென்சார் அதிகாரிகள் அந்த காட்சியை நீக்கியே தீருவோம் என்று சொல்லி நீக்கினர். சென்சார் தந்த அழுத்தத்தால் பம்பாய் படத்தில் இடம்பெற்ற பாகிஸ்தான், இஸ்லாமிக் ஸ்டேட், ஆப்கானிஸ்தான் ஆகிய சொற்களை நீக்க வேண்டிய நெருக்கடிக்கு உருவானார் மணிரத்னம். பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்ட இந்துக்கள் பணமோ பொருளோ கொடுத்தால் நல்லது என்ற வசனத்தை பம்பாய் படத்திலிருந்து நீக்கியதில் மணிரத்னத்துக்கு வருத்தம். பம்பாய் படத்தில் முஸ்லிமான நாசரை
இந்துவாகவும் இந்துவான கிட்டி என்கின்ற கிருஷ்ணமூர்த்தியை முஸ்லிமாகவும் நடிக்க வைத்தது மணிரத்னம் செய்த அட்டகாச சம்பவம். பம்பாய் படம் வெளியான பிறகு மணிரத்னத்தின் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டது தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி எடுத்த நிகழ்வு. பாபர் மசூதி இடிப்பையும் அதன் நீட்சியாக நடந்த மதக்கலவரங்களையும் தனது சினிமா வர்த்தக நோக்கத்துக்காக சிறுமைப்படுத்தி விட்டார் என்ற விமர்சனம் மணிரத்னம் மீது எழுந்தது. மொழி இனம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எனது வேலை இல்லை, படம் எடுப்பது மட்டுமே எனது வேலை என்று மணிரத்னம் பேசியது சர்ச்சையானது. மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டதை கண்டித்து முதல்வர் ஜெயலலிதாவின் மேடையில் ரஜினி பேசியது தமிழ்நாட்டில் சர்ச்சையை கிளப்பிய ஆகப்பெரிய மேடை பேச்சு. பொன்னியின் செல்வனை பிரம்மாண்ட தயாரிப்பாக கொண்டுவர கமலும் மணிரத்னமும் திட்டமிட்டதும் திரைக்கதையை இருவரும் சேர்ந்து எழுதியதும் பலருக்கும் புதிய செய்தி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என 5க்கும் அதிகமான மொழிகளில் நேரடியாக படங்களை இயக்கிய வெகு சில தமிழ் இயக்குநர்களுள் மணிரத்னமும் முக்கியமானவர். தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் உள்ள நெருக்கத்தை ஒரு படமாகவே எடுக்கலாம் என MT வாசுதேவன் நாயர் தந்த யோசனையின் நீட்சியே மணிரத்னத்தின் இருவர். சினிமாவில் நடிக்க விரும்பாத ஐஸ்வர்யா ராய் படத்தில் நடிக்க சம்மதித்தது மணிரத்னத்துக்காக மட்டுமே. இருவர் படத்தில் ஐஸ்வர்யாவை அறிமுகப்படுத்தினார் மணிரத்னம். ஐஸ்வர்யா ராயை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்தவர் மணிரத்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஐஸ்வர்யா ராயை மணிரத்னத்துக்கு அறிமுகம் செய்தவர் ராஜு மேனன். திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அவரை விமர்சிக்கும் வகையிலான காட்சிகள், வசனங்களை கொண்ட இருவர் படத்தை வெளியிட்டவர் மணிரத்னம். இருவர் படத்தில் எம்ஜிஆர் கேரக்டருக்கு ஆனந்தன் என்ற பெயர் வைத்திருப்பார் மணிரத்னம். எம்ஜிஆர் ரசிகர்கள் வெறுத்த ஒரு பெயரை எம்ஜிஆருக்கு வைத்தது துணிகர செயல். இருவர் படத்தில் அண்ணாவாக நடித்த நாசர் இறந்ததும் எம்ஜிஆராக நடித்த மோகன்லால் பேசும் சில வசனங்கள் சென்சார் தந்த அழுத்தத்தால் நீக்கப்பட்டதாக மணிரத்னம் சொல்லியிருக்கிறார். மணிரத்னத்துக்கு மிகவும் பிடித்த திருமண காட்சி இருவர் படத்தில் கருணாநிதியாக நடித்த தமிழ்ச்செல்வனுக்கு நடக்கும் சீர்திருத்த திருமண காட்சி என்று மணிரத்னமே கூறியுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கூட மேல்தட்டு வர்க்கத்தின் பார்வையில் இருந்து அணுகி அதே கோணத்தில் படமாக்கியவர் மணிரத்னம் என்ற விமர்சனம் எழுந்தது. மதுரையில் பிறந்தவர், சென்னையில் படித்து வளர்ந்தவர் என்ற போதும் மணிரத்னத்தால் தமிழில் சரளமாக பேச முடியாது என்பது அவருடைய ரசிகர்களுக்கே ஆச்சரியமான செய்தி. மணிரத்னம் இயக்கிய ஒரு படத்தில் கூட அவருடைய மனைவியும் பிரபல நடிகையுமான சுஹாசினி நடிக்கவில்லை என்பது அதிகம் அறியப்படாத ஆச்சரியமூட்டும் செய்தி. வெளிநாடுகளில் ஷூட்டிங் நடத்துவதே பிரம்மாண்டம் என்று பல இயக்குநர்கள் நினைத்த போது இந்தியாவின் சிறப்பான இடங்களை தேடி தேடி அவற்றில் ஷூட்டிங் நடத்தியவர் மணிரத்னம். தீபாவளிக்கு முந்தைய நாள் தனது உதவி இயக்குநர்கள், உதவியாளர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அசத்தலான விருந்து கொடுப்பது மணிரத்னத்துக்கு மிகவும் பிடித்தமான காரியம். கதை, திரைக்கதையை முதலில் ஆங்கிலத்தில் எழுதி அதை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என தேவைக்கேற்ப மொழிபெயர்ப்பு செய்வது மணிரத்னத்தின் ஸ்டைல். மணிரத்னத்தின் படங்கள் இந்திய அளவில் கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் ஷாருக் கான் நடித்த உயிரை திரைப்படம் சர்வதேச அளவில் வரவேற்பையும் வசூலையும் பெற்றது. இளையராஜா, ஏஆர் ரஹ்மானை தவிர வேறெந்த இசையமைப்பாளரையும் மணிரத்னம் தனது படங்களில் இசையமைக்க பயன்படுத்தவில்லை என்பது ஆச்சரியமூட்டும் செய்தி. மேலோட்டமான உணர்வுகளை தவிர்த்து ஆழமான உணர்வுகளால் கதை உருவாக்கினால்தான் மக்களிடம் எடுப்படும் என்ற கமலின் அறிவுரை மணிரத்னத்தின் வாழ்க்கையை திசை மாற்றியது. சரத்குமார் நடித்த தசரதன், அஜித்தின் ஆசை, அரவிந்த் சாமி நடித்த இந்திரா, விஜய் சூர்யா நடித்த நேருக்கு நேர், மாதவன் நடித்த டும் 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 உள்ளிட்டவை மணிரத்னம் தயாரித்த திரைப்படங்கள்.
இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது மகன் மனோஜ் பாரதிக்கு சினிமா கற்றுக் கொடுக்க விரும்பியதும் அவரை மணிரத்னமிடம்தான் உதவி இயக்குனராக சேர்த்துவிட்டார். மணிரத்னம், ராம்கோபால் வர்மா, சேகர் கபூர் மூவரும் சேர்ந்து இந்தியா டாக்கீஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். அதன் முதல் படம்தான் மணிரத்னம் இயக்கிய உயிரே. கார், கண்ணாடி, ரயில் ஆகிய மூன்றையும் மணிரத்னம் படங்களில் இருந்து பிரிக்க முடியாது. திரைக்கதை நகர்வில் இந்த மூன்றுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கும். மணிரத்னம் படங்களின் ஹீரோக்கள் பெரும்பாலும் சிகரெட் பிடிக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அந்த காட்சிகளை வைத்த மணிரத்னத்துக்கு சிகரெட் வாடகை ஆகாது. துணிச்சல், தன்னம்பிக்கை, முற்போக்கு சிந்தனை, சுயமரியாதை ஆகிய குணங்களை கொண்டவர்களாகவே தனது கதை நாயகிகளை சித்தரிப்பது மணிரத்னத்தின் வழக்கம். இலங்கை தமிழர் பிரச்சனையை காட்டுவதாக சொல்லி கன்னத்தில் முத்தமிட்டாள் என்ற பெயரில் மேம்போக்கான படைப்பை உருவாக்கிவிட்டார் மணிரத்னம் என்ற விமர்சனம் உண்டு. ராவணன் படத்துக்கு வீரா என்ற டைட்டிலை வைக்க விரும்பினார் மணிரத்னம். ஆனால் அதே டைட்டிலில் ரஜினி ஒரு படத்தில் நடித்துவிட்டதால் வீராவை கைவிட்டார் மணிரத்னம். ஓ காதல் கண்மணி, கடல், ராவணன் ஆகிய படங்களில் மணிரத்னம் பாடல்களை எழுதியிருக்கிறார் என்பது அதிகம் அறியப்படாத ஆச்சரியம் தரும் செய்தி. விஸ்வரூபம் படத்தை சுற்றி எழுந்த சர்ச்சைகள் தனது கடல் படத்தை காணாமல் போக செய்துவிட்டது என்ற வருத்தத்தை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் மணிரத்னம். மணிரத்னத்தின் கனவு படைப்பான பொன்னியின் செல்வன் 2 பாகங்களிலும் கவிஞர் வைரமுத்துவை பயன்படுத்தவில்லை என்பது தமிழ் சினிமாவே நம்ப முடியாத உண்மை. தமிழ் சினிமாவில் இருந்து உருவான பேன் இந்தியா டைரக்டர்ஸ் என்ற பட்டியலை இயக்குனர் மணிரத்னத்தை தவிர்த்துவிட்டு உருவாக்கவே முடியாது. என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளையும் சம்பவங்களையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.